சீமா அப்பனுக்கு துப்பு இல்ல. இன்னும் நிறைய பேர் இருக்கான். அவன் அப்பனுக்கு துப்பு கிடையாது. அன்றைக்கு ஆளுமையாக நின்று எதிர்த்து ஆரியர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் களத்தை, திராவிட அரசியல் களத்தை அமைத்தவர்கள் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசன். அப்படிப்பட்ட அந்த அரசியலை இன்றைக்கு அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரியர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே அறவழியில் நின்று, ஜனநாயக வழியில் நின்று, சட்ட வழியில் நின்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்களும் வன்முறை பாதைக்கு வந்தால், எங்கள் வீட்டை எரித்தவன் வீட்டை நாங்களும் எரிக்க வந்தால், எங்களை வெட்டியவரை நாங்களும் பதிலுக்கு பதில் வெட்டக்கூடிய நிலை வந்தால் நாடு மாறாங்க பாப்பான் கொண்டாடிக்கிட்டு இருப்பான். இதுதான் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற தமிழர்கள் எல்லாம் சாதி சண்டை போட்டு சாக வேண்டும். வந்தேறி ஆரியர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களையும் நலங்களையும் கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேலை. அப்படிப்பட்ட சூழலில் தான் தென்காசி மாவட்ட அரசியல், தென்காசி மாவட்டத்தில் காவல்துறை என்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க தலித் மக்களுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. வீரகேரளம்பூர் காவல் நிலையத்தில் வீராணம் விடுதலை சிறுத்தைகள் மீது போட்டிருக்கிற பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும். குற்றாலம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட தலித்களுக்கு நீதி கிடைப்பதற்கு குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தலித் விரோத போக்கை கடைபிடித்து வருகிற தென்காசி காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆழ்வார்குறிச்சி பகுதியில் 9க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டு நடந்திருக்கிறது. அந்த திருட்டை தடுப்பதற்கு அல்லது அந்த வழக்கை பதிவு செய்வதற்கு கூட காவல்துறை முன்வராமல் இருக்கிறது. இந்த நிலை உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் புகாரை பெற்று வழக்கை பதிவு செய்ய வேண்டும். சங்கரன்கோயில் அருகே அழகாபுரி கிராமத்தில் தெருக்களுக்கு பெயர் பலகை வைத்ததில் தலைவர் திருமாவளவனுடைய பெயரை சூட்டியிருக்கிற அந்த பெயர் பலகையை அகற்றி சென்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்காசி பிடிஓ விடுதலை சிறுத்தைகள் கொடிகம்பம் பட்டாளத்தில் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தில் அதை அகற்றியிருக்கிறார்கள். அதை உடனடியாக மீண்டும் வைப்பதற்கும் அகற்றிய பிடிஓ மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மீது குற்ற சரித்திர பதிவேடு HS என்கிற அந்த ரவுடி பட்டியல் தயார் செய்யப்பட்டு பதிவு வைக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதை நீக்கம் செய்ய வேண்டும். ஊர்மேல் அழகியா தென்காசி அருகே இருக்கக்கூடிய இடைக்கால அருகே இருக்கக்கூடிய அந்த ஊர்மேல் அழகியான் என்கிற கிராமத்தில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியும் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நிறைய பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம். ஆனால் வசதி வாய்ப்பான குடும்பத்தை போல பணம் கட்டி தனியார் பள்ளிகளில் அவர்களால் படிக்க வைக்க இயலாது. எனவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வி பாடத்திட்டத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஊர்மேல் பள்ளியில் அரசு மேல்நிலை பள்ளி அந்த ஆங்கில வழி பாடத்திட்டம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போலதான் குருஜான்குளம் பகுதியில் கடந்த மாதத்தில் இந்த பள்ளி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் முறையிட்டு இன்றைக்கு அந்த பிரச்சனை
பிரச்சனைக்கு தீர்வு தேடி இருக்கிறோம். அதுபோல இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சியர், விடுதலை சிறுத்தை கோரிக்கை வைக்கிறோம். ஊர்மேல் அழகியான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மீண்டும் ஆங்கில வழி கல்வி பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவது யார் என்று சொன்னால் ஏழை எளிய மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். இவர்களால் வெகு தூரம் சென்று பிள்ளைகளை படிக்க வைக்க இயலாது. இதனால் இடைநிறுத்தம் ஏற்படும்.